அந்த அளவுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்குது, அதை அவங்க கேஷ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதிமுக என்கிற ஒரு முக்கியமான கட்சி தன்னுடைய எதிர்க்கட்சி ரோலை சரியாக செய்யலைன்றது இன்னொரு முக்கியமான காரணம். மத்திய உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கார் அமித்ஷா, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ட்டு. அதிமுக இல்லாத எந்த அணியும் தமிழ்நாட்டில் வந்து திமுக அணிக்கு டப் கொடுக்க முடியாது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுறதுக்கு சாத்தியமே இல்லைன்ட்டு ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு இருமொழி போறோம், மும்மொழி தேவையில்லை. உங்க பசங்க மாத்திரம் மும்மொழி கொழி படிக்கலாம், ஆனா யாரை படிக்க கூடாதா? கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியல. இல்ல அப்படியே கிடையாது. இல்ல 10th பப்ளிக் ஸ்கூல், 11th பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம் யார் சார் டாப்ல வராங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். போற பார்த்த ஸ்டாலின் பிஜேபி வச்சு தான் கதை நடத்துவது போல இருக்கு. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாரா ஆட்சியை? பிஜேபி வச்சு கதை நடத்துவார்னா எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? பிஜேபி எதிர்ப்பு தவிர வேற எது சார் அவரு இது பண்றாரு? தமிழ்நாட்டில் அதுதான் இருக்குன்னு அதையே வச்சு கதை ஓட்டிட முடியுமா? 2019 மேடை அறிச்சு, 2021 மேடை அறிச்சு, 2024 மேடை அறிச்சு, 2026 மேடை ஏறாத போல தெரியுது. இப்போ சூழல் அப்படி தானே இருக்குது. நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதிகாரத்தை பறிக்கிறாங்க, பல விஷயங்கள் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அதனால் பேசுகிறாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இல்லை, இப்போ வந்து திமுக வெற்றி பெற வேணும்னா 2026 பாஜகவை எதிர்த்தாதான். இங்கே மோடி பாஜக மதவாதி அப்படின்ட்டு சொல்லி உசுப்பேற்றிட்டே இருந்தால் தான் தமிழக மக்கள் அந்த சூட்டு தனியாமல் பார்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டாரா? இல்லை, அந்த அளவுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்குது, அதை அவங்க கேஷ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதிமுக என்கிற ஒரு முக்கியமான கட்சி தன்னுடைய எதிர்க்கட்சி ரோலை சரியாக செய்யலைன்றது இன்னொரு முக்கியமான காரணம். அவங்க எதிர்க்கட்சி ரோலை முக்கியமாக செஞ்சால் பிஜேபி ஏன் வருது உள்ள? ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல விஷயங்களை அதிமுகவும் சீரியஸாக எதிர்த்தாங்கன்னா திமுக அணிக்கு போகிற ஓட்டை வந்து அதிமுக வாங்கலாம். அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியலையே சார். மத்திய உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கார் அமித்ஷா, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ட்டு. அப்படின்னா இங்கிருந்து அவருக்கு போயிருக்குல்ல, அப்படின்னா அவருக்கு பயங்கரமான செக்கு ஸ்டாலினுக்கு. ஏன்னா போலீஸ் அவர் கையில் தான் இருக்குது. இங்கே நடக்கிற கூத்து அப்படி தானே இருக்கு. சார், மணிப்பூர்லேயே 2 வருஷமாக நடந்த கலவரத்துக்கு இப்போ தான் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இல்லை சார், மணிப்பூர் சார் நான் சொல்கிறது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லையானா பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? ஆந்திராவில் இல்லையா? உத்தரப்பிரதேசில் இல்லையா? பீகாரில் இல்லையா? நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணலாம், எதிர்கட்சிகள் இதெல்லாம் சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணலாம். அமித்ஷாக்கு ரிப்போர்ட்டும் போகலாம். அமித்ஷா என்ன பண்ண முடியும்? ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவார்? ரிமோட் என்ன பண்ணுவார்? ஆட்சியை கலைச்சா அதுதான் போகும் திமுக. ஆட்சி கலைக்க முடியாது. பொம்மை கேஸ்ல அது மாதிரி ஐப்பட்சி 356 யூஸ் பண்ண முடியாது. இப்போ மணிப்பூர் கூட சஸ்பெண்டட் அனிமேஷன் தான் வச்சிருக்காங்க சட்டசபையை. கலைக்கல. ஸோ அது கலைக்கிறது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, திமுக ஆட்சிக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்குன்றது உண்மைதான். அதனால் அதை வந்து ஓட்டாக மாற்றுற அளவுக்கு அதிமுகவோ பாஜகவோ இருக்கான்னா அது எதிர்க்க வந்து ஒரு நல்ல அணி அமையிறது பொறுத்து தான் இருக்கு ஆக்சுவலாக. சார், இப்போ அமித்ஷா போகிறது பேசுகிறத பார்த்தா 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எந்த இதில் சொல்லியிருக்காரு சார்? போகிற போக்கில் சொல்கிறாரா? அந்த தேசிய ஜனநாயக இதில் என்டிஏல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கா இல்லையானே தெரியல. முதல்ல அவங்க வந்து போன எலெக்ஷனில் தனியாக வந்துட்டாங்க, தேமுதிகவோட நின்னாங்க. இப்போ அது மறுபடியும் என்டிஏக்கு அவங்க போவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ பாஜக தனியாக ஒரு அணி அமைச்சு அது ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை. அப்படின்னா மறைமுக அதிமுக இல்லாத எந்த அணியும் தமிழ்நாட்டில் வந்து திமுக அணிக்கு டப் கொடுக்க முடியாது. அதிமுக இருக்கிற அணி தான் டப் கொடுக்க முடியும் திமுகவுக்கு. சார், இப்போ வந்து ஏற்கனவே திமுக ஆட்சி பஞ்சர் ஆகி போச்சு. இப்போ மத்திய அரசு அஸ்திரங்களாம் உடப்போகுது மாதிரி தெரியுது சார். மத்திய அரசு என்ன வேணால் அஸ்திரம்லாம் விடலாம் சார். இங்கே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 9 பேர் மேலே டிவிஎஸ்சியில் எஃப்ஐஆர் போட்டிருக்கான். அதுலேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் வாய மூடின்னு இருக்கான். குட்கா கேஸ் விஜயபாஸ்கர் மேலே ப்ரொசீட் பண்ண மாட்டேன்றான். இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு திமுக அமைச்சர்கள் மேலே வரட்டும். அதெல்லாம் முதல்ல அதிமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து சொல்லுங்கள். அப்புறம் திமுக அமைச்சர்கள் மேலே, திமுக மேலே என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் சார். அடுக்கி இருக்கார் சார். சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள் சார். கனிம வளம்
மணல் கொள்ளை நடந்திருக்குன்றாரு. என்னாச்சு இதுங்க இல்ல சாலை இதுல 6000 கோடி யாரு போற போக்குல யாரோ ஒருத்தர் சொல்ல, எதிர்கட்சி தலைவர் சொல்ல, மத்திய உள்துறை அமைச்சர் இதை அடுக்கிறாரு சார். உங்க கேஸ் என்ன? 18 கோடி போட வேண்டியதோட 240 கோடிக்கு போட்டீங்கன்னு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. உங்க கதை என்ன? மத்திய அரசோட கதை என்ன? சிஏஜி சொன்னாங்க 18 கோடி போட வேண்டிய 1 கிலோமீட்டரோட 240 கோடிக்கு போட்டீங்களே, உங்க கதை என்ன? உங்க ஊழலை யார் விசாரிக்கிறது? மத்திய அரசு ஊழலை மத்திய அரசு ஊழலை யார் விசாரிக்கிறது? இல்ல அப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அவரே சொல்றேன், திமுக அரசு ஊழல் பண்ணா நீங்க நடவடிக்கை எடுங்க. டிவிஎஸ்சி உங்க என்போர்ஸ்மெண்ட்டை கொண்டு வாங்க, சிபிஐ கொண்டு வாங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள். ஆனால் ஆதாரபூர்வமாக பண்ணுங்க. நீங்கள் வந்து குற்றச்சாட்டோட நிற்காதீங்க, பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதான் அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அதே மாதிரி இப்பயே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் சார் ஆனது. திமுக வந்தானே அதிமுக இருந்தானே யார் ஊழல் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் நம்ம பாயிண்ட்டு. திமுக ஆட்சியில் ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? நடவடிக்கை எடுங்க. சும்மா நடவடிக்கை எடுக்கிறேன். இப்போது ஸ்டாலின் கூட அதிமுக அமைச்சர்கள் மேலே முழுசாக நடவடிக்கை எடுத்தாருன்னா அதில் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. கவர்னர் பல விஷயங்களை கைது போட மாட்டேன்றாரு. கொடநாடு கேஸ் அப்படியே ஓடிட்டுருக்கு. ஸோ ஸ்டாலினே வந்து எடப்பாடி மேலே முழுசாக நடவடிக்கை எடுக்கிறாரான்னு சந்தேகமாக இருக்குது. மத்திய அரசு வந்து திமுக அமைச்சர்கள் மேலே அரசு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுனா எடுக்கட்டும். ஊழல் பண்ணால் எடுக்கட்டும். நம்ம வரவேற்கிறோம். ஊழல் நம்ம எதிர்க்க தான் செய்வோம். அது நடவடிக்கை எடுத்தால் வரவேற்க தான் செய்வோம். இல்லை அப்படிதான் நம்ம அடுக்கிட்டு போகிறாரு. மக்கள் நம்புறாங்களா இல்லையா, இவங்க எடுக்கிற நடவடிக்கை எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக. சார் அதே மாதிரி தான் மத்திய அரசு எதுக்காக மும்மொழி கொள்கை எடுத்து அது பஞ்சராகி போச்சே சார். பெரிய லெவலில் வெடிக்கலையே சார். இல்லையே, அது அவங்க பெரிய லெவலில் வெடிக்க வேண்டாம். அவங்க மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஒரு ஸ்டாண்டில் இவங்க இருக்காங்க. அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்ற ஸ்டாண்டில் அவங்க இருக்காங்க. இப்போ அந்த தகராறு அப்படியே நின்று ஓடிட்டுருக்கு, அவ்வளோதான். அதுக்கு வந்து நாங்கள் டேக்ஸை கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு பேசுகிறோம். இல்லை, ஒரு நொடியில் நாங்கள் நினைச்சா கட்டாத இருக்கலாமேன்னு சொன்னார் சார். கட்ட மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுக்கு தேசத்துக்கு எதிராக செயல்பட போறாரா? 2008 மோடி இதே தானே சொன்னாரு. அப்போ அவரை பார்த்து ஏன் கேட்கல நீங்க? மோடி இதே தானே சொன்னாரு. அப்போ இல்ல இப்ப வந்து மத்திய அரசுக்கு ஏன் வரி கொடுக்கணும்னு கேட்டாரு. மோடி கேட்டாரு. ஏன் கேட்டாரு? 2008 ஏன் மோடி கேட்டாரு சார்? மத்திய அரசு இப்ப வந்து அது விட்டுருங்க சார். இப்ப வந்து சார் நீங்க அங்க போறீங்க, இங்க போறீங்க, இங்க வாங்க சார். அது நரேந்திர மோடி கேட்ட போது எல்லாருக்கும் இனிச்சது. இப்போ ஸ்டாலின் கேட்ட போது கசக்குது எல்லாருக்கும் சார். நான் என்ன சொல்றேன், அப்ப இருந்த நிலைமையே வேற. இப்போ ஜிஎஸ்டின்னு போட்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து மாநில அரசுக்கு வரி போடுற உரிமை இருந்தது. அப்போவே வந்து மத்திய அரசு பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் மோடி. இப்போ எல்லா படத்தையும் நீங்கள் எடுத்துன்னு போய் இருக்கீங்க, திருப்பி தர மாட்டேறீங்கன்னா அப்போ கேள்வி கேட்க மாட்டாங்களா சார்? இப்போ தமிழகத்தில் நிதி இருக்கா, பண்டு இருக்கா, அது வேற கடன் முழுகி போயிருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய சார். பணம் இல்லைன்னா வெளில தெரிய போகுது, சம்பளம் கொடுக்கலன்னா வெளில தெரிய போகுது. அதான் தெரியுது. எங்கே தெரியுது சொல்லுங்க? கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் போராடிட்டு இருக்கான், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போராடிட்டு இருக்கான். அது அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா? அது சார் நான் என்ன சொல்கிறேன், எந்த வாக்குறுதியை வந்து திமுக அரசு கொடுத்தாலும் அது அவங்க நிறைவேற்றலைன்னா அதோட பலனை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இல்லை டீச்சர்ஸ்க்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா அவங்க எழுத்து வேலை செய்ய போகிறாங்க, இல்லை எழுத்து ஓட்டு போட போகிறாங்க. அது வேறு விஷயம். நம்ம பாயிண்ட் என்னென்னா, அவங்க சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கான் பாருங்கள். 18 லட்சம் சில்ட்ரனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறான் பாருங்கள். 1000 ரூபா வந்து 1.25 கோடி பேருக்கு கொடுக்குறான் பாருங்கள். இலவச பஸ் பயணம் கொடுக்குறான் பாருங்கள். புதுமை பெண்ணுன்னு 1000 ரூபா கொடுக்குறான் பாருங்கள். தமிழ் முதல்வர்னு 1000 பேர் கொடுக்குறான் பாருங்கள். நான் முதல்வர்னு ட்ரெயின் பண்ணுறான் பாருங்கள். இப்போ இதெல்லாம் பெனிஃபிட் அடைகிறவன் யாரு? இதெல்லாம் பெனிஃபிட் அடைகிறவன் யாரு? அவன் ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு. திமுக மேலே பல குற்றச்சாட்டு இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குது தமிழ்நாட்டில். அங்கங்கே கொலைகள் நடக்குது. போதை மருந்து கலாச்சாரம் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பிரச்சனை இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஆனால் அதே சமயம் திமுக கவர்மெண்ட் ஓட்டு வாங்குறதுக்கு ஏற்றபடி பல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. அதுதான் இப்போ கை விட்டு போச்சு. அதெல்லாம் எலெக்ஷன் வரும்போது தானே தெரியல. இப்போ எப்படி சொல்ல முடியும்? இல்லை அதே நீங்கள் பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசி ஏறி போச்சு. இது நாங்கள் கேட்டோமா? நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் மகாராஷ்டிராவில் வின் பண்ணாங்க. நான் சொல்ல வரேன்னா, இப்போ 1000 ரூபாய் 1500 ரூபா மாற்றுவாங்க. அடுத்த மாதம் மாற்றுவாங்க. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? இந்த மக்கள் பெண்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லை அப்படி நிதி இருக்கா தமிழகத்துக்கிட்ட? நிதி அவருடைய கவலை சார். கடன் வாங்கி கொடுக்குறானோ சாதாரணமா ஓட்டு வாங்கணும்ல, வின் பண்ணணும்ல. அரசாங்க ஊழியருக்கு பழைய பென்ஷன் கொண்டு வரணும்னு சொன்னாரு. எது தேர்தல் அறிக்கை சொன்னாரு. பழைய பென்ஷன் 4 வருஷம் ஆச்சு. பழைய பென்ஷன் யாராலையும் பல மாநில அரசுகள் வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ யூனிஃபைடு பென்ஷன் மாறிட்டாங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. இப்போ அதில் எல்லாம் போயிட்டாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டில் முடியாது. 2003க்கு அப்புறம் அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு கொடுக்க முடியாது. இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா வந்து அது வந்து
50% ஆஃப் தி லாஸ்ட் பே நீங்கள் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் 50% பென்ஷன் தரணும். அது வந்து 2003 மோடி கவர்மெண்ட் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. அது மோடி கவர்மெண்ட்ல, வாஜ்பாய் கவர்மெண்ட் 2003. வாஜ்பாய் தான், பாஜக கவர்மெண்ட் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி வந்து இவங்களும் இருந்தாங்க. அதான் சார், இவங்களும் இருந்தாங்க, இவங்களும் தான் இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா ஆட்சி பிடிச்சிருந்தாங்க. அப்ப ஜெயலலிதாவோட ஆமா சார், அதனால அந்த சட்டத்துக்கு இவங்களும் துணை போனாங்க. இப்போ அவங்களே இப்போ இவங்க வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி திமுக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றி யோசிச்சு பார்த்து வாக்குறுதி கொடுக்கணும். அதில் முடியுமா முடியாதா, சாத்தியம் இருக்கா இல்லையான்ட்டு இவங்க வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க யோசிச்சு அவங்க இப்போ அது ஒரு சேலஞ்சு தான் அவங்களுக்கு. திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கேட்குறது, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கேட்குறது வந்து கொடுக்கறது வந்து ஒரு சேலஞ்சு. ஏன்னா ஏற்கனவே பலவிதமான நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி போட்டு கூட அந்த கமிட்டி 4 மாதத்தில் என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. அவசரமாக கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது. நிச்சயமாக அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திமுகவுக்கு ஒரு சவால் இல்லை. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அப்போதைய நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுறதுக்கு சாத்தியமே இல்லைன்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு 2026 அவங்க சொல்கிற மாதிரி, யார் அரசு ஊழியர்கள் சொல்கிற மாதிரி திமுக எதிர்கட்சிகளில் தான் கொண்டு போய் நிற்பாங்க போல இருக்க. நான் என்ன சொல்கிறேன், வாக்குறுதி நிறைவேற்ற முடியல, மக்கள் வந்து ஏமாற்றத்துக்குள்ளே இருக்காங்கன்னா எடுத்து தான் ஓட்டு போடுவாங்க சார். அது வந்து திமுக தான் பார்க்கணும். அவங்க தான் வந்து அதை சமாளிக்கணும். அவங்க எப்படி இதை சமாளிக்க போகிறாங்கன்னு தான் நானும் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? நீங்கள் சமாளிக்க முடியலன்னா உங்கள் மற்ற ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமா, ஓட்டு போடுமா தெரியாது. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் விஷயம் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே ஆசிரியர் ஜாக்டோஜியோ பெரிய லெவலில் போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கப்ப அமைச்சரை கூட்டி எப்பயோ நடக்க போது எடுத்து விட்டாருல்ல. தமிழகத்திற்கு 39 தொகுதி, பாராளுமன்ற தொகுதி 31 எப்படி திசை திருப்ப, இப்படியே அந்த போராட்ட திசை திருப்ப முடியுமா திமுகவால? போராட்டத்தை யாராலும் திசை திருப்ப முடியாது சார். இன்னைக்கு முடிஞ்சது இல்லை சார், அவங்க தொடர்ந்து போராடி தான் இருப்பாங்க சார். ஆமா சார், அன்னைக்கு அந்த போராட்டம் எல்லாருக்கும் மீடியாவுக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்ட்டு இதை எடுத்து விட்டாரு. அவங்க போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாம்சங் கூட தான் போராடுறாங்க. அது வந்து பொது, இது வந்து அரசாங்க ஊழியர் இல்ல அரசாங்க ஊழியர் வந்து ஆட்சியை மாற்றம் காட்டியிருக்காங்க. ஜெயலலிதா பாடம் போயிட்டு இருக்காங்க 2003 2006. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஸ்டாலின் வந்துட்டாரா? அப்படி ஒரு இதாகி போச்சா? வந்துட்டாரா இல்லையானா அந்த எலெக்ஷன் தான் சொல்லணும் நமக்கு. ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது கஷ்டம்ன்றது என்னுடைய கருத்து. அது எலெக்ஷனில் அவர் எவ்வளோ தூரம் பாதிக்கும்ன்றதை அவர் எப்படி இதை டீல் பண்ணுறாரு, அது எலெக்ஷனில் அவர் எப்படி பாதிக்கும், இல்லை அது வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை மாற்றுறாரா இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதான் இல்லை, ஆனால் அது ஃபண்ட் இல்லையே. இல்லை, அது அரசாங்கிட்ட ஃபண்ட் இல்லையே. நம்ம இப்போ கவர்மெண்ட் அது என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது சார். அவங்களுக்கும் தெரியும் இல்லை, நீங்கள் சொல்கிறது இது நம்மளை பாதிக்கும், எலெக்ஷனில் பாதிக்கும் தெரியும் இல்லை. அப்போ அவங்க ஏதாவது அதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது வானவில்லாம் அப்படியே வளைக்க போகிறாங்க, வளைக்க மாட்டாங்கலாம் தெரியாது சார். அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் சார். அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, அவங்களுக்கு எப்படி எலெக்ஷன் அதை பாதிக்குன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்படின்னா இப்போ ஆளுகின்ற ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் பெரிய அளவு அதிருப்தியில் இருக்காங்க. அரசாங்க ஊழியர் இருந்து மக்கள் இருக்கும், விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்ல. அதனால பாஜக வச்சு ஜி பும்பா கட்டுறாங்களா? பாஜக வச்சு ஆமா, தமிழ்நாடு வந்து இது ஆயிடும் அது ஆயிடும். நிதி கொடுக்கலன்னா கேட்க தான் சார் செய்வாங்க. என்னது 5000 கோடி போயிடுறான், 10,000 கோடி போயிடுறான், கேட்க தான் செய்வாங்க. இல்ல, நீ அந்த ஸ்கீமுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டு இல்ல? ஒத்துக்கலையே. ஆன்கோயிங் ஸ்கீம் இல்ல இல்ல, எது பிஎம் இல்ல இல்ல. அப்ப தமிழக செக்ரட்டரியா இருந்த சிவதாஸ் மீனா என்ன எழுதுறாரு, நாங்க ஒரு கமிட்டி போட்டுருக்கோம், அந்த கமிட்டிக்கு ஏத்த மாதிரி நாங்க இது பண்றோம், ரெக்கமெண்டேஷனுக்கு ஏத்தபடி முடிவு பண்றோம். இல்ல, கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணல, இருமொழி கொள்கை தான் கமிட்டி. அந்த கமிட்டி என்ன கொடுத்து இது வரைக்கும் வெளிய வரலையே. சிஎம் லெட்டர்ல இருக்கு, தர்மேந்திர பிரதான் சிஎம் லெட்டர்ல இருக்கு. இல்ல இல்ல, அது பத்தி இந்த கமிட்டி இவர் வெளிய இல்ல. தர்மேந்திர பிரதானுக்கு சிஎம் லெட்டர்ல கிளியரா இருக்கு சார். சிஎம் போட்டுற. ஆனா அதுதான் இது கவர்மெண்ட்டுடைய கொள்கை, இருமொழி கொள்கை தான் பாயிண்ட். அங்க வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு தலைமை செயலாளரால் எடுக்க முடியுமா? அரசாங்கம் சொல்லிதானே சார் மத்திய அரசு லெட்டர் போட முடியும். அப்படிதானே சார் ஸ்டாலின் எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாரு. இல்ல இல்ல, நீங்க சொல்றீங்க ஏமாத்துறாரு, விஷயத்துக்கு புரிஞ்சுக்கோங்க.
கவர்மெண்ட் தலைமைச் செயலாளர் போட்டாருன்னா அது கவர்மெண்டோட லெட்டர்னா ஸ்டாலினோட லெட்டர். ஆமா, அது அரசாங்கம் சொல்றது, ஆளுகின்ற அரசாங்கம் இதுதான் முடிவு தானே போட்டிருக்காரு. உங்க பாலிசி வந்து இருமொழி கொள்கை தானே. The committee based on the recommendation of the committee it will be decided. கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணிதுன்னா இருமொழி கொள்கை தான் நம்ம தமிழ்நாட்டு கொள்கை தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. சரி, இந்த இருமொழி கொள்கையை நீங்க மத்தியில 18 வருஷமா ஆட்சியில இருக்கிறப்ப அது சட்டமா நிறைவேற்றி இருக்கலாமே. இது வச்சு இந்த மும்மொழி கொள்கையை வச்சு தமிழக மக்களை ஏமாத்தலான்ட்டு பாக்குறாங்களா? எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்ஜெக்ட் சார். தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அப்படி கிடையாது சார். அரசாங்கம் இல்ல மத்தியில எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சட்டம் ஏற்றி இருக்கலாமே சார். இங்க தலையிடலையே, தலையிட்டா பரவாயில்ல, இப்பதான் தலையிடுறீங்க. இல்ல இத மாதிரி எத்தனை வாட்டி இல்ல இதுதான் தலையிடு சார். 65ல நடந்ததா இல்லையா? 68ல 65ல இல்ல 65ல நடந்ததா இல்லையா? இந்திய எதிர்ப்பு திணிப்பு இல்ல 68ல கொண்டாந்தாங்க சார், சட்டம் கொண்டாந்தாங்க. தமிழ்நாடு இருமொழி கொள்கைன்னு அப்ப நிறைவேற்றிட்டாங்க. இப்போ அப்புறம் 86 அப்படி கிடையாது. மத்திய அரசாங்கம் ஜெயலலிதா மாதிரி உங்களால செயல்பட முடியல சார். 68ல அவங்க கொண்டு பார்த்தாங்க ஹிந்திய இருமொழி கொள்கையை நீங்க நிறைவேற்றினாங்க, உள்ள வர முடியல. 86ல ராஜீவ்காந்தி நவோதயா ஸ்கூல்னு கொண்டாந்தாரு. எம்ஜிஆர் அதை அலோவ் பண்ணல, இங்க அது தொடர்ந்து இருக்கு. இப்போ நீங்க மும்மொழி கொள்கையும் கொண்டுறீங்க. இதை திமுக எதிர்க்குது. இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கை. ஆமா, நீங்க 18 வருஷம் ஆட்சியில இருக்க பார்லிமெண்ட்ல சட்டம் எதிர்ப்பு போட்டு இருந்தா இந்த பிரச்சனை இருக்காது இல்ல. எங்களுக்கு பிரச்சனை வரலையே. இது இப்படி எல்லாம் பிரச்சனை உண்டாக்கி நீங்க வாழணும், திமுக வாழணும் இல்ல சார். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல சட்டம் போடுறதுக்குங்க. அது ரைட். ஆனா கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற சட்டம் தான் இங்க செல்லுபடி ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் இதாக முடியாது. ஏங்க இங்க வந்து இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் நிர்வகிக்கிறது யாருங்க? இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துறது யாருங்க? அவன் எப்படிங்க நம்ம ஊர் சிலபஸ்ல தலையிட முடியும்? அவன் எது அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நம்ம ஊர் சிலபஸ்ல தலையிட முடியும்? அவன் ஸ்கீம் எங்களுக்கு எதுக்கு அவசியம் இல்ல. எங்களுக்கு இருமொழி எங்களுக்கு இருமொழி போறோம், மும்மொழி தேவையில்லை இல்ல. அது அதே மாதிரி படிச்சு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இல்ல இல்ல நம்மளுடைய இடஒதுக்கு அளவு வந்து 50% தான் மண்டல் கமிஷன். ஆனா ஜெயலலிதா அதை 69% கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை சட்டமாக நிறைவேற்றி அரசியல் அமைப்புல அடிப்படை இதுல சேர்த்திருக்காங்க சார். அப்படி சேர்த்திருக்க வேண்டியதானே. அந்த துப்பு இல்லாத ஸ்டாலின் இருக்காருல்ல திமுக, அது கருணாநிதி யாருன்னு சரி யாருமே இவங்க அரசியல் பண்றது இப்படித்தானே செஞ்சிருக்காங்க. நான் சொல்ல பொறுமையா கேளுங்க. இருமொழின்றது மாநில அரசோட கொள்கை. மாநில கல்வி வந்து மாநில அரசு பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநிலத்தில் ஒரு பள்ளியில் என்ன நடத்தணும் என்ன நடத்தக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது மாநில அரசோட உரிமை. 37,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அதில் 54 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அந்த 54 லட்சம் பேரும் தமிழில் தான் படிக்கிறாங்க. புவியியல் தமிழில் தான் படிக்கிறாங்க, அறிவியல் தமிழில் தான் படிக்கிறாங்க, இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக தான் படிக்கிறாங்க. மாநில அரசு தாய்மொழிக்கு இதை விட என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும்? இதை விட என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க எல்லாரும். அப்ப இங்கிலீஷ் மீடியம் இருக்கு சார். இங்கிலீஷ் மீடியம் 1 லட்சம் பேர் படிக்கிறாங்க. 55 லட்சம் பேர்ல 1 லட்சம் இல்ல மெட்ரிகுலேஷன் தனி. நிறைய பேர் இதுதான் மெட்ரிகுலேஷன் தனியா பர்மிஷன் வாங்கி அவன் தனியா அரசாங்க பள்ளியில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அதே அளவு தனியார் பள்ளிகளிலும் 50 லட்சம். இதுவும் அதுவும் ரெண்டு ஒண்ணுதான் இருக்கு. 54 லட்சம் 21 லட்சம் இல்ல இல்ல இதுதான் டேட்டா. செக் பண்ணிக்கோங்க. இதுதான் டேட்டா. நான் அப்படியே பார்த்தா தனியார் பள்ளி என்ன மெட்ரிகுலேஷன் சிலபஸ்னா தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் போர்டுன்னா தமிழ்நாடு பற்றி பண்ணுவான் அவன். இல்லை அவன் சிபிஎஸ்சியோட அஃபிலியேட் ஆனா சிபிஎஸ்சி பற்றி பண்ண போகிறான். யாரோட அஃபிலியேட் ஆகிறான்னு அவனோட விஷயம் சார். இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் தனியார் ஆஸ்பத்திரி இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, தனியார் டெலிஃபோனும் இருக்குது, ப்ரைவேட் டெலிஃபோனும் இருக்குது, தனியார் ஸ்கூலும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. நீங்கள் அதனால் என்னால் வந்து அப்போலோவுக்கு போக முடியல, நீ வந்து ஜிஹெச்சுக்கு தான் என்னால் போக முடியுதுன்னு எனக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உங்கள் வசதியை பொறுத்து இருக்கு. இல்லை இல்லை நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் மாதிரி நல்ல கண்ண மாதிரி நீங்கள் போகணும், எங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க திராவிட அமைச்சர்கள் எருமை எல்லாமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. அப்போனா உங்களுக்கே அரசாங்க மருத்துவ மேல நம்பிக்கை இல்லையா சார்? அதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களோட இஷ்டம். நான் இல்ல 1967 வரைக்கும் எப்படி இருந்தது இல்ல எம்ஜிஆர் குண்டடிப்பட்டப்ப எங்க ராயப்பேட்டை அரசாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அப்படி கிடையாது. அப்ப வந்து தரமாக இருந்தது.
அப்ப வந்து தரமாக இருந்ததா? இப்பவும் தரமா இருக்கு, இப்பவும் தரமா தான் சார் இருக்கு. போயின்னு தான் சார் இருக்கான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு. ஓமந்தூராருக்கு போறவங்க போயின்னு தான் இருக்கான். ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க இல்ல ஏழைங்க போறாங்க சார், ஏழைங்க போறாங்க சார். அரசாங்கம் அல்டிமேட்டா யாருக்கு சார்? இல்ல அரசாங்கத்துல இருக்கிற அமைச்சர்கள்லாம் நீங்க ஏன் வற்புறுத்துறீங்க? அப்போல போறாங்க, ராமச்சந்திரா போறாரு, காவேரிக்கு போனாங்க. இல்ல அப்போத்திய எதிர்கட்சி தலைவராக இருந்த 2017 கருணாநிதி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் போனாரு. உன்னங்கட்டா இந்தியாவிலே முதலாக முதியோருக்குன்ட்டு தனி வார்டு அமைச்சது எம்எம்சி சார், ராஜீவ் காந்தி அரசு. ஏன் சார் அங்க போகல அவரு? ஏன் சார் அவர் போல? அவர்கிட்ட அவ்வளவு காசு இருக்கா? ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் சார், அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது சார். அப்படி கிடையாது. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு நான் கேள்வி கேட்க முடியும். அரசாங்கம் பண்றதுல ஏதாவது சொல்லுங்க. அரசாங்கம் பண்றது, அரசாங்கம் தாய்மொழி ஊக்குவிக்கலையா சொல்லுங்க. அரசாங்கம் வந்து ஏன் இருமொழி கொள்கையை கையாளுது அதை கேளுங்க. அந்த மாதிரி விஷயத்தை கேளுங்க. திமுக காரன் ஸ்கூல் நடத்தினாலும் கேட்டா நம்ம ஆமா இப்ப நீங்களே வழிக்க வேண்டிய இல்ல, நீங்களே வழிக்க வேண்டிய இல்ல, நீங்களே வழிக்க வேண்டிய அர்த்தம் இல்லாத கேள்வி இல்ல. இல்ல 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 திமுக காரன் பாஜக கார மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியும். இல்ல இல்ல அப்படியே கிடையாது. உங்க பசங்க மாத்திரம் மும்மொழி கொள்கை படிக்கலாம், ஆனா ஏழைங்க படிக்க கூடாதா? எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க இருமொழி தான் சார் வச்சிருப்போம். இப்ப சேருங்க இல்லாட்டி போயிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நீ வசதி இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறான், அவ்வளவுதான். வசதி இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூல் வந்து அங்க இங்கிலீஷ் மீடியம் தான் கத்தறான், தமிழ் மீடியத்துல கத்தறானா சொல்லுங்க. தனியார் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் உண்டா? இல்ல தனியார் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் உண்டா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எது தனியார் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் இருக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா மத்ததெல்லாம் பேசாதீங்க. தனியார் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் இருக்கா? இல்ல சார், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் இருக்கு. ஆமா, தனியார் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் இருக்கா? சரி, நீங்க வந்து அந்த அப்படிப்பட்ட ஸ்கூல் எது கம்பேர் பண்றீங்க கவர்மெண்ட் ஸ்கூலோட? சார் நீங்க தானே லைசென்ஸ் கொடுத்திருக்கீங்க, அது வேற விஷயம். வசதி இருக்கிறவங்க போறான். இல்ல 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 நீங்க வந்து இப்ப வந்து சார் எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருங்க தனியார் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் உண்டா சொல்லுங்க. சரி, இதே நான் வரேன். தனியார் பள்ளிகளில் 25% ஏழைகளுக்கு ஒதுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க சார். அதே மாதிரி தனியார் பள்ளிகள் தமிழகத்தில் திறந்தால் ஒரு செக்ஷனோ 2 செக்ஷனோ தமிழ் மீடியம் கட்டாயம் நடத்த வேண்டியது சொல்ல வேண்டியது தானே? எங்க போச்சு சொல்லுங்க. சொல்ல இல்ல இல்ல இவர் தானே சொல்லணும். எதுக்காக சொல்லணும்? நடத்துறவனோட விஷயம் சார். அப்படி கிடையாது. அந்த சட்டம் போட்டாங்கல்ல, சிபிஎஸ்இ சிலபஸ்ல போவாங்க. இல்ல இல்ல மெட்ரிகுலேஷன்ல இப்பயே சேர்றாங்கல்ல, ஏழை பாடம் 25% கொண்டு வந்திருக்காங்களே, அதுக்கான ஸ்பீஸ் எல்லாம் மத்திய அரசு கொடுக்குது இல்ல. சொல்றது என்ன, நீங்க அதுமே செஞ்சு பிரைவேட்டா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அதுல என்ன வைக்கிறான்றது அவனோட இஷ்டம் சார். நம்ம வந்து சார் அதுல தலையிட்டு இருக்கு சார், மத்திய அரசு சட்ட ஏற்றம் தலையிட்டு இருக்கு சார். அதாவது தனியார் பள்ளிகளில் 25% ஏழ்மையாக இருக்கின்றவர்களுக்கு ஒதுக்கணும்ட்டு அந்த ஸ்கீம் நடக்குது சார். மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. ஆமாங்க சார். நீங்க இல்ல இல்ல அது வந்து சென்ட்ரலா கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன் இதாமா ரைட் எஜுகேஷன் சொல்றீங்க. நான் சொல்றது கேளுங்க. தனியார்கள் பள்ளி ஆரம்பிக்கும் போது அவன் இதை தான் ஆரம்பிக்கணும், அதை தான் ஆரம்பிக்கணும். அவன் எந்த சிலபஸுக்கு அதை ஆரம்பிக்கிறானோ அதை பொறுத்து இருக்கு. இல்ல மாநில அரசு சிலபஸ்ல ஆரம்பிக்கிறப்ப நீ ஒரு இப்படி ஒரு இது கொண்டு வந்திருக்கணும். உங்க ஐடியாவை கவர்மெண்ட் கேட்டா பெட்டர் தான் நினைக்கிறேன். நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க சொல்ற ஐடியாவை கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தினா பெட்டர் தான் நினைக்கிறேன். தனியார் பள்ளியிலும் தமிழ் மீடியம் ஆரம்பிக்கிறது பெட்டர் தான். ஆமா, நீங்க அது போடணும் இல்ல, கண்டிஷன் போட்டா அது செய்வாங்கல்ல. ஆனா தமிழ் மீடியம் வேணும்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தா கிடைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்கூல் சார். ஆனா உண்மையில தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகளில் குவாலிஃபைடோடு டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா சேர மாட்டேன்றாங்க சார். எல்லாம் தனியார் பள்ளி தான் சார் சேர்றாங்க. சொல்லுது 54 லட்சம் பேர் படிக்கிறாங்க சார். பாவம் சார், அவங்க ஏழைங்க சார். சார் நீங்க 2 லட்சம் டீச்சர் இருக்காங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. ஆமா, தகுதி இருந்த சரியாக சாரி ரிசல்ட் இல்ல இல்ல ரிசல்ட்ல யார் சார் வராங்க? தனியார் இல்ல 10th பப்ளிக் ஸ்கூல், 11th பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம் யார் சார் டாப்ல வராங்க? ஏன் சார் ஜனங்க அரசாங்க பள்ளி போக மாட்டேன்றாங்க சார்? படிக்கிறவங்க எல்லாம் யாரு சார்? ரொம்ப மோஸ்ட் பிற்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், அவங்க எல்லாம் வந்து ரொம்ப காலம் படிக்காத இந்த ஃபேமிலில இருந்து வராங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மேல வர முடியும் சார். நீங்க உங்களுடைய ஆளுகின்ற அரசாங்கத்துடைய அமைச்சர் பிள்ளைகள் எல்லாம் அரசு பள்ளியில சேர்த்தா எல்லாம் பெரிய பணக்கார எல்லாருமே இது பண்ணல. உங்க பையனை போய் நீங்க அந்த ஸ்கூல்ல சேருங்க இந்த ஸ்கூல்ல சேருங்க நான் சொல்ல மாட்டேன் சார். இந்தியாவில் தனியார் மயமும் இருக்கு, கவர்மெண்ட்டும் இருக்கு. ரெண்டும் இருக்கும்போது ஒரு தந்தை வந்து அவருக்கு என்ன வசதி இருக்கோ அது படி பண்றாரு, அவ்வளவுதான் சார். மும்மொழி கொள்கை கூடாதுன்றீங்க,
ஆனால் நீங்கள் நடத்திருக்கிற ஸ்கூலில் மும்மொழிக்குள் ஹிந்தி இருக்கும். நாங்கள் நடத்துறது இல்லை சார். இருக்கிற 2000 சிபிஎஸ்சி ஸ்கூலில் திமுக காரன் 18 ஸ்கூல் தான் சார் நடத்துகிறாங்க. நாங்கள் நீங்கள் இல்லை அப்படி அந்த அந்த 18 ஸ்கூல் தான். இல்லை பாஜக காரன் 22 ஸ்கூல் இல்லை அவங்க விடுங்க. அவங்க மும்மொழி கொள்கை நான் சொல்றது இந்த 18 இல்லை இருங்க. அதிமுக காரன் 8 ஸ்கூல் நடத்துறான். இல்லை நான் இது 9 ஸ்கூல் நடத்துறான் சார். இந்த திமுக மட்டும் நடந்ததை சொல்லாதீங்க, எல்லா கட்சிக்காரரும். ஃபர்ஸ்ட் இந்த வந்து ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு சார் இது. சார் இந்த திமுக வந்து இந்த சிபிஎஸ் 18 ஸ்கூல் ஈத்து மூட வேண்டியது தானே. நாங்க இருமொழி கொள்கை தான் ஈத்து மூடணும். இல்ல நீங்க எதுக்கு ஏழைகளை ஏமாத்துறீங்களா? அவனோட பிசினஸ் சார் அது. அவன் தனிப்பட்ட முறையில் நடத்துற பிசினஸ் சார் அது. கல்வி பிசினஸ் தான் பண்றான் அவன். கவர்மெண்ட் வந்து கல்வியை பிசினஸ் தான் பண்ண முடியாது. இலவசமா சாப்பாடு போடுறாங்க, இலவசமா டிஃபன் போடுறாங்க, இலவசமா வந்து சீருடை கொடுக்குறாங்க, இலவசமா புத்தகம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தனியார் பள்ளியில் கொடுக்குறானா? இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஏழைகளுக்காக பிற்பட்டவர்களுக்காக கொடுக்குறது சார். அதையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க. அது தனிப்பட்ட ஒரு பிசினஸ் தான் பண்றான் சார். சரி, இந்த பிரசாந்த் கிஷோர் அமைச்சர் நேரு ஊருக்கே விலைக்கு போகாத வந்து உள்ளூர் அதான் ஊருக்கு நான் ஊருக்கே சொல்லிட்டேன் உள்ளூருன்ட்டுங்க. இப்போ விஜய் சேர்த்து வச்சிருக்காரு 2021. யார் சார்? ஏன் சார் அவர் உள்ளூரில் விலைக்கு போடுற 300 கோடி கொடுத்து கூப்பிட்டு வந்து வச்சிருந்தீங்க? அவர் பழைய கதையை மறந்துட்டு பேசுறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணுறது வந்து எல்லா கட்சியும் இப்போ பண்ணுறாங்க. திமுகவும் 21 பண்ணாங்க. இதே பிரசாந்த் கிஷோர் பண்ணாங்க. இப்போ அவர் வந்து விஜயோடு சேர்ந்துட்டு இருக்காரு. அது உள்ளூரில் ஏன் விலை போடலன்னு சொன்னாருன்னா, அப்போ அவர் வந்து ஸ்வராஜோ ஒரு கட்சியாக, ஆமாம், அந்த கட்சி டெபாசிட்டே வாங்கலை பீகார். ஆமாம் சார், அதனால சொல்கிறாரு. ஆமாம், அது உங்களுக்கு வேணுமப்ப தேவைப்படுற கட்சி ஆரம்பிக்கல. அதே மூலம் தானே இப்பயும் இருக்கு. இல்ல இப்ப கட்சி ஆரம்பிச்சு தோத்துட்டாருல, உன்னோட கட்சியே உனக்கு எதிர்காலம் தெரியலையேன்றாரு. அப்பனா விஜய்க்கு அவரு எது இது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் விஜய் ஆமா அப்படிதான் அரசியல்னா அப்படிதானே சார் இருக்கும் சார். 2 பேரும் உண்மையில பாத்தீங்கன்னா நீங்க இப்ப மும்மொழி கொள்கைக்கு நம்ம 2 பேரும் இது பண்றப்ப இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போடுறோம். உண்மையில விஜய் சொன்னது கரெக்டாக தானே சார் இருக்கு. நான் கேட்கறதுக்கு நீங்க என்கிட்ட இப்படி விவாதம் பண்ணிட்டு இருப்ப சண்டை போட வேண்டிய விஷயம் இல்லையா? அதனால சண்டை போடுறாங்க. ஆனால் அவர் சொல்ற ஒரு விஷயம் தப்பு. விஜய் சொல்ற விஷயம் அதுக்காக ஹேஷ்டேக் விட்டது இருக்குல்ல, அது வந்து தப்பு. ஏன்னா அதுக்கு அது உதாரணம் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக நடந்ததுன்ட்டு. அண்ணாமலே ஒரு கூட்டத்தில் சவால் விடுறார். முந்தினா நீங்கள் கோ பேக் மோடி போடுவீங்களே, இப்போ கெட் அவுட் மோடி போடுவீங்களான்னு கேட்குறாரு. முதல் நாள் ராத்திரி கேட்டவுடனே மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக கெட் அவுட் மோடின்ற ஒரு இது ட்ரெண்டாது. அது திமுக சொல்லவே இல்லை, ஆக்சுவலாக தானாக ட்ரெண்டாது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறார், அண்ணாமலை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அவரே ஒன்று ஆரம்பித்து வைக்கிறார். பாஜக ஆரம்பிக்குது. அந்த ஹேஷ்டேக் வந்து திமுக சொல்லி ஆரம்பிக்கப்படலை. ஆனால் இந்த ஹேஷ்டேக் வந்து பாஜக சொல்லி ஆரம்பிக்குது. அப்போது உண்மையிலேயே விஜய் நேர்மையாக விமர்சிக்கணும்னா அண்ணாமலை தான் விமர்சிக்கணும். நீங்கள் ஏன் கட்சி ரீதியாக அந்த கெட் அவுட் ஆரம்பிக்கிறீங்க? அது திமுக வந்து சொல்லாத ஒரு விஷயம். கெட் அவுட் மோடின்னு திமுக போட சொல்லி யாருக்கும் சொல்லவே. அப்பனா திமுகவுக்கு சொந்த அறிவே கிடையாதா? அது சொல்லவே இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்ற, நீங்க தான் சொல்றீங்க. அது அவங்க அது அண்ணாமலை தான் கெட் அவுட் 6 மணிக்கு போட்டு ஆரம்பிக்கிறீங்க சார். நீங்க தானே சொல்றீங்க, திமுக தானே சொல்றேன். நீங்க நோட்டாக்கு கீழே இருக்க கட்சின்ட்டு அவங்க சொல்றது ஏன் சார் காதுல வாங்கிக்கிறீங்க? அவங்க சொல்றது ஏன் காதுல வாங்குறான்னு அவர் சவால் விட்டாரு. அதை வந்து மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா மோடிக்கு எதிராக இருக்கிற மக்கள் அதனால துணை முதல்வரும் கீழே இறங்கணுமா? அவருக்கு ஒரு இல்ல நீ அண்ணா ரோடு அண்ணா சாலைக்கு வா, அண்ணா சாலைக்கு வான்ட்டு சவால் ஒரு இது ஒரு துணை முதல்வருக்கு தகுதியான இதுவா? அவர் வந்து அண்ணா அறிவாலயத்தில் சங்கல உரிமை சும்மா பார்த்து சார் அவர் சொல்லுவார் சார். அவர் சொல்ற நீங்க வந்து ஒரு துணை முதல்வர். அரசியல்ல அப்படிதான் சார். நீங்க எவ்வளவு நீங்க கீழே இறங்குறீங்களோ அவ்வளவு கீழே இறங்கி அடிப்பாங்க. சாக்கடை மாதிரி போதா சார்? அண்ணாமலை சாக்கடையான இவரும் சாக்கடையாரு. கூவத்தை விட கேவலமா இருக்கு சார். அண்ணாமலைக்கு கோவமா இருந்தா இவரும் கோவமாயிராரு. அவ்வளவுதான். துணை முதல்வர்ன்ட்டு ஒரு இது இருக்கு. நீங்க எதிராளி என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதுக்கேற்ற நீங்க ஆயுதத்தை கையில் எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் அவரும். நீங்க பகுத்தறிவாதி இல்ல, பெரியார் ஹிஸ்டரி இல்ல. அப்படி இருக்கப்ப நீ பகுத்தறிவாதானே இதுன்ட்டு எதுக்கு லோக்கல்ல அவ யார நீ ஏன் சார் சாக்கடையில கல் எறிஞ்சா நம்ம மேலதான் சார் விழும். அவர் சாக்கடைன்னு தெரியுது இல்ல, உனக்கு பகுத்தறிவு இருக்க, நீ ஏன் இறங்குன சார்? எல்லாம் ஒரு எல்லை தான் சார். அதுக்கு மேல போய் பேசினா சும்மா இருக்க மாட்டாங்க சார். சரி, இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு, நடக்காத விஷயத்த தமிழகத்தில் 39 31 தொகுதி இறங்க போகுதுன்ட்டு. மார்ச் 5ஆம் தேதி இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தல. இன்னும் எந்த இதுவும் இல்லை. எதுக்கு சார் இப்ப இல்லாத இல்லதான் இப்படி
பூகம்பா கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. 29 ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? 39 சார் இன்னும் வாயே திறக்கல சார், மத்திய அரசு எதுவுமே சொல்லல சார். சார் மக்கள் தொகை எல்லாம் வந்தாச்சு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படி நீங்க மீண்டும் தொகுதி மறுவரையறை பண்ணிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் சார். மத்திய அரசு இன்னும் சொல்லல சார். மத்திய அரசு சொன்னதுனால தான் இவர் சொல்றாரு. அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாருன்னா சிஎம் இல்ல 1970 நீங்க என்ன போயிட்டு 41 எம்பி தொகுதி 39 ஆச்சு இல்ல, அப்ப எங்க போனீங்க சார்? அப்ப எங்க சார் போனீங்க? இதே திமுக நான் கேக்குறேன். அப்ப 2 தொகுதி இதே கலைஞர் எங்க சார் போனாரு? உங்களுக்கு வேணும்னா இது சார், அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்றபடி நீங்க இது குறைச்சிங்கன்னா நிச்சயமாக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு. எப்படி அதை ஒத்து கொடுக்க முடியும்? நம்ம இல்ல முன்ன சொல்லவே இல்லையே. சொல்லுவாங்க, அப்படிதான் போகுது, அப்படிதான் போயிட்டு. ஓ, முன்கூட்டியே தடுக்கிறது அனுப்புறாரு. ஆனா நாளைக்கு கடைசி நேரத்துல வந்து முட்டினா ஒண்ணு நடக்காதுன்னு இப்ப ஆரம்பிக்கிறாங்க வேலையை. ஆனா இங்க லாண்ட் ஆர்டர் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க எதிர்க்கட்சிகள் பேசுங்க. அதிமுக லாண்ட் ஆர்டர் போயிட்டு இருக்கு. அதான் சார், அதிமுக நல்ல எதிர்க்கட்சியா ஆசிரியர்கள்லாம் போராட்டம் இருக்கு. இது முன்கூட்டியே தடுக்குது அந்த இது இல்லையா? எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் வைங்க சார். திமுக என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்க வைக்கட்டும், மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க பண்ணட்டும் சார். எதிர்க்கட்சிகள் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் யாராவது சொன்னாங்களா? என்ன திமுக அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன, அவங்க எந்த இடத்துல குறைபாடு இருக்குது, எந்த இடத்துல ஊழல் பண்ணுறாங்க, எல்லாம் அதிமுக வைக்கட்டும். மக்கள் வச்சிருக்காரு, மக்கள் டிசைட் பண்ண. உள்துறை அமைச்சர் இப்ப வச்சிருக்காரு, வைக்கட்டும். கொண்டு வாங்க, என்போர்ஸ்மெண்ட்டை கொண்டு வாங்க, சிபிஐ கொண்டு வாங்க, விசாரணை கமிஷன் போடுங்க, என்ன ஊழல் சொல்லுங்க. அப்பதான் இறங்க போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பண்ணட்டும்ன்ற. பண்ணும்போது உண்மை வெளியே வந்தால் நம்ம ஊழலுக்கு வரவேற்பா சொல்லுவோம். நம்ம ஊழல் வேண்டாம் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போனா 2026 திமுக வருவதுக்கு சந்தேகம் தான். அதெல்லாம் எனக்கு இருக்கிற உங்க கருத்தை சொல்றீங்க. நான் சொல்றது என்னன்னா, திமுக அது சில சாதனைகளை செய்து ஓட்டு கேட்குது. அது ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருக்கு. இதற்கு ஒரு பலமான கூட்டணி இல்லை. அவங்க சில குற்றச்சாட்டுகள்லாம் திமுக மேலே சொல்கிறாங்க. அவங்க ஒரு பலமான கூட்டணி எதிர்க்கு அமைஞ்சாங்கன்னா அவங்க திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிரிஞ்சு ஒரு 4 முனையாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் போது திமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி கூட்டணி அமையும் தேர்தல் நெருக்கத்தில் சொல்ல முடியாது. அதிமுக இருக்கிற கூட்டணி டஃப் கொடுக்கும் திமுகவுக்கு. அதிமுக தாவேக்காவோட போகிறதா, அதிமுக பாஜகவோட போகிறதான்றது நமக்கு இதுவரையும் தெரியல. 2 பக்கமும் அவங்க பேசிட்டு அந்த கூட்டணியை பொறுத்து தான் விஷயங்கள் அமையும். அதனால் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ கூட்டணி வச்சு தான் 2026 டிசைடு சார். யார் நல்ல கூட்டணி அமைக்கலாம் சார் பார்க்கலாம் சார். கூட்டணி எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அமையலைன்னா அது வந்து ஆளுகின்ற அரசுக்கு சாதாரணமாக போயிடும். ஜெம் டிவிக்காக பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.